அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் சாட்டை துறைமுருகனை மிரட்டும் சிறுத்தை குட்டிகள் ஆகஸ்ட் 17 தமிழ் தேசிய மாநாடு நடந்துச்சு. அங்க நடந்த அலப்பறைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அதை பத்தி ஒரு காணொலி போட்டிருந்தாருங்க. என்ன போட்டிருந்தாருன்னா, ஏப்பா தலைவர் பேசினே 15 நிமிஷம் அதுல என்ன பேசினாருன்னா, தம்பி ஏறாத தம்பி இறங்க தம்பி கரைச்சட்ட பாசற இறங்கு தம்பி அங்கிட்டு போகாதப்பா இப்படின்னு சொல்லி தான் பேசினாங்க. அப்படி கிண்டலா சொல்லியிருந்தாருங்க. உடனே நம்ம விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்த பொறுப்பாளர் ஒருத்தர் சிவரத்னம் நினைக்கிறேன் மதுரைக்காரு, அவர் சீமானுக்கு போன பாருங்க உங்க தம்பி வந்து இப்படி பேசுறாரு, எங்களை வந்து அவர் ஜாதி வெறியோட செயல்படுறாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் ஜாதி வெறியோட செயல்படல, நடந்ததை சொல்றாரு. உங்க கட்சிக்காரங்களே நிறைய பேர் என்ன எழுதுனாட்டே நீங்க எதுக்கு காரணம் மக்கள் எழுதி அம்பேத்கர் புத்தன் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட எந்த கொள்கை மேல கோட்பாடு மேல தற்கூர் கூட்ட மாதிரி இருக்கீங்க, விஜய்க்கு டப்பு கொடு விஜயோட ரசிகர்களுக்கு டப்பு கொடுப்பீங்க போன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சென்னவர்கள் எழுதுறாங்களே அவங்களும் ஜாதி வெறிங்களா? அதாவது நீங்க கண்டிக்கணும், உங்களுடைய தொண்டர்களை கண்டிங்க. ஏப்பா இப்படி நம்ம கட்சிக்கு அவப்பேர் ஏற்படுத்தீங்க, நம்ம தலைவருக்கு அவப்பேர் ஏற்படுத்தி கொடுத்தீங்க. இது இவங்க பரவாயில்லைங்க. இப்ப சீமான்ட்ட வந்து முறையிடுற இவங்க என்னைக்காச்சும் நீங்க பாருங்க, சீமானை வந்து எவ்வளவு தரக்குறைவா நாம் தமிழர் கட்சியை வந்து விடுதலை சிறுத்தைகள் விமர்சனம் பண்ணிட்டாங்க. சீமான அவரையும் அந்த விஜயலட்சுமியோட சேர்த்து பேசுறதா இருக்கட்டும், மூக்கு நோடி சொல்றதா இருக்கட்டும், திரள் நீதினு சொல்றதா இருக்கட்டும், நாம் தமிழர் ஓம் தமிழர்னு யாரும் முகம் தெரியாத பேசினா பரவாயில்லைங்க. இவரு அமைச்சர் வன்னியரசு பேசுறாங்க, ஓம் தமிழ்னு பேசுவாரு, திரள் நிதினு சொல்லுவாரு. ஆனா சீமான் வாங்கினா திரள் நிதி, இவங்க வாங்கினா சமூக நீதி. இப்ப நடந்துச்சு எவ்வளவு திரள் நிதி கொடுத்தாங்க, அதை கண்டிப்பா கொண்டு வரணும், நான் போக மாட்டேன் அப்படிலாம் பேசுறாரு. முதல்ல உங்க முதுகுல இருக்க அழுக்க தொடங்கியா ஒரு மாநாடு நடத்தணும், ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும்னா எப்படி நடத்துறாங்கன்னு நாம் தமிழர் கத்துக்கிறங்க. தேர்தல் மாறிக்கிட்டு இருக்க நீங்க ஒரு கொள்கையும் இல்ல, எந்த கோட்பாட்டுக்கு உட்பட்ட காங்கிரஸ் வந்து என்ன தொடங்கி சொன்னீங்க, அப்புறம் அவங்களோட சேர்த்துட்டீங்க. கண்ணாடி வரியும் கட்டு வரியும் திமுக வச்சுருங்க, அப்புறம் அவரோட சேர்த்துட்டீங்க. அப்புறம் பாஜகவோட இருந்தீங்க, அப்புறம் தேமுதிகவோட இருந்தீங்க. நீங்க எந்த பக்கம் இல்ல, இப்ப விஜயோட சேர்த்துட்டீங்க. விஜய் வந்து என்ன சொன்னீங்க, RSS கைக்குழு, பிஜேபி கைக்குழு அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு அவரோட சேர்ந்துட்டீங்க. அதாவது அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் RSS கைக்குள்ள இருந்தாரு, அமைச்சர் பதவி கொடுத்த சொல்ல அவர் புனிதர் ஆயிட்டாரு. என்னையா உங்க கொள்கை கோட்பாடு? பாருங்க மக்களை, நன்றி.